Hi friends, வணக்கம். வெல்கம் டு our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் 6 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் எப்படி ஸ்வீட் கார்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் எதானு கேட்டாங்கன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு ஸ்வீட் கார்னை ஃபர்ஸ்ட் டபுள் பாயில் பண்ணிக்கோங்க. நார்மல் பாயில் இல்லாமல் இட்லிலாம் எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. இப்படி பாயில் பண்ணுறதுனால கார்ன் நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளேவர் ஆஃப் ஸ்வீட் கார்ன் நம்ம பார்க்கலாம். பெப்பர் கார்ன். இதுக்கு ஒரு பவுல், கொஞ்சம் பட்டர், பெப்பர் பவுடர், அப்புறம் ஸ்வீட் கார்ன், சால்ட், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஒரு பவுலில் முதல்ல ஸ்வீட் கார்னை போட்டுக்கிட்டு உப்பு, பெப்பர் பொடி, அப்புறம் பட்டர் இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக நமக்கு பெப்பர் கார்ன் ரெடி ஆகிடுது. அடுத்து மசாலா கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா கார்ன் தான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா பாயில்டு ஸ்வீட் கார்ன், சாட் மசாலா, சால்ட், பட்டர், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், அவ்வளோதான். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாயில்டு கார்னை அதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதில் பட்டர், சில்லி பவுடர், சாட் மசாலா பவுடர், இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அதோட தேவையான அளவு சால்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளோட மசாலா கார்ன் தயாராகிடும். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடையில் எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர். அடுத்து க்ரீமி கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாயில்டு கார்னு, சால்ட்டு, இட்டாலியன் சீசனிங், அப்புறம் க்ரீம் நான் இங்கே ஹோம்மேட் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாலாடையை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோர்க் வச்சு பீட் பண்ணிங்கன்னா இந்த க்ரீம் ரெடி ஆகிடும். பாயில்ட் கார்னில் இந்த க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங்கும் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இது வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் அதை ஆட் பண்ணிக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட க்ரீமி கார்ன் ரெடி ஆகிடும். அடுத்து மெக்சிகன் கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களோட ஃபேவரேட்டான வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே அனியன்ஸ், குக்கம்பர், டொமேட்டோ, அதுக்கப்புறம் கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்வீட் கார்ன், பட்டர், அப்புறம் மெக்சிகன் சீசனிங், சால்ட். ஒரு பவுலில் ஸ்வீட் கார்னை போட்டுக்க போகிறோம். அதில் சால்ட்டு தேவையான அளவு, பட்டர் அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அனியன், குக்கம்பர், டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம். நான் இங்கே எல்லோ கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் கேப்சிகம் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். மெக்சிகன் சீசனிங் அப்புறம் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பசங்களுக்கெலாம் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எம்மியான மெக்சிகன் கார்ன் ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்வீட் கார்ன் சாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம மெக்சிகன் கார்னில் யூஸ் பண்ண அதே வெஜ்ஜீஸ் தான். அதை தவிர எக்ஸ்ட்ராவாக புதினாவும் க்ரீமுக்கு பதிலாக கீயும் எடுத்துகிட்ருக்கேன். மற்றபடி எல்லா வெஜ்ஜீஸும் அதே தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் பாயில்டு ஸ்வீட் கார்ன் போட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் சால்ட் தேவையான அளவு, அப்புறம் எல்லா வெஜ்ஜீஸும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அனியன்ஸ், குக்கம்பர், டொமேட்டோ, அப்புறம் கேப்சிகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினா சாப் பண்ணதும் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு சாட் மசாலா இருக்கும் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாட் மசாலாலேயே கொஞ்சம் புளிப்பு இருக்கும். வேணும்னா நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளேவர்ஃபுல்லான ஸ்வீட் கார்ன் சாட் ரெடி ஆகிடும். உங்களுக்கு கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியானது. லாஸ்ட்டாக இட்டாலியன் ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஸ்வீட் கார்னை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு வெங்காயம், குக்கம்பர், டொமேட்டோ, கேப்சிகம், வேணும்னா கேரட் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை. இதில் புதினா ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதான் இட்டாலியன் சீசனிங். அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 டீஸ்பூன் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரொம்ப எம்மியான ஃப்ளேவர்ஃபுல்லான இட்டாலியன் ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடும். நம்ம சீஸ், இட்டாலியன் சீசனிங் அதெல்லாம் இதில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பீட்சாவில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர்ஸ் இதில் கிடைக்கும். இது ரொம்ப எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த 6 ஃப்ளேவர்ஸில் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ரிலீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.